தொடர்ந்து தற்போது கன்னியாகுமரி மகாதானபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக செல்லக்கூடிய தாவேக தலைவர் விஜய் பரப்புரை வாகனத்திலிருந்து சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அந்த பரப்புரை பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மகாதானபுரம் பகுதியில் பரப்புரைக்காக சென்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டியபடி அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். மகாதானபுரம் சந்திப்பு முதல் 0 பாயிண்ட் வரை தற்போது பரப்புரை பயணத்தில் தாவேக தலைவர் விஜய் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மகாதானபுரம் பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் அங்கு பரப்புரைக்காக குவிந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தன்னுடைய பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டியவாறு தற்போது தாவேக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாதானபுரம் சாலை சந்திப்பு பகுதியில சில நிமிடங்கள்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதற்காக தூத்துக்குடி விமான நிலையம் அங்கிருந்து சாலை மகாதானபுரம் சந்திப்பிற்கு சுமார் 200 மீட்டர் முன்பாக அவர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி சைக்கிளில் பயணித்தவாறு அதாவது இந்த சாலை சந்திப்புங்கிறது 4 சாலைகள் சந்திப்பாக இருக்கிறது. கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட 4 சாலை சந்திப்பாக இருக்கிறது. அந்த சாலை சந்திப்பு பகுதியில கீழே இறங்கி அந்த ரவுண்டான சைக்கிளில் அவர் அங்கிருந்து விட்டு அடித்தவாறு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். முழுமையாக சைக்கிளில் பயணித்து அவர் அவருடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிக்கிறார். வாயில் விசிலை வைத்து ஊதியபடியும் வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பாக அவர்களுடைய பாக்சர்கள் செல்கிறார்கள். உள்ளே வர அவர்களுடைய அனுப்பப்படுகிறார்கள். காவல்துறையும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல இங்கே பரப்புரை வாகனத்தில் மேலே ஏறி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த சாலை சுற்று பகுதிகளில் 2 முறை சுற்றி வலம் வந்த அவர் பொதுமக்களை பார்த்து சைக்கிளில் இருந்தவாறு கையை செய்தபடி பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் அந்த வாகனத்தின் மேலே ஏறி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதுபோல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காரைக்குடி பகுதியில் சைக்கிளில் ஏறி பிரச்சாரம் செய்ய முயன்ற நிலையில 100 அடி தூரத்திலே அந்த பகுதி முழுமையாக மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அவரால் சைக்கிளில் தொடர்ந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது சைக்கிளில் 2 அந்த சாலை சுற்று அகலமாக சாலை இருப்பதால் சாலை சுற்று பகுதியாக நிலையில இந்த சவுண்டான பகுதியில 2 முறை சைக்கிளில் சுற்றி வந்த அவர் தொடர்ந்து சாலையில் அந்த பரப்புரை வாகனத்தில் ஏறி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். பாலா சிவமணி, அங்க ஏராளமான தொண்டர்கள் கூடியிருக்காங்க. தொடர்ந்து அந்த சைக்கிள் பயணத்திலும் அங்கு தொண்டர்கள் உடன் ஓடி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கு? விஜயனுடைய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மிக அதிகமான காவல்துறை காவலர்களை நியமித்து அந்த பகுதி முழுமையாகவே, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காவல்துறையினர் அனைவருமே மிக அதிக சிரத்தை எடுத்து அந்த பாதுகாப்பை அவருக்கு வழங்கி இருக்கிறார்கள். வாகனம் எங்கேயும் பொதுமக்கள் இடையே அந்த வாகனம் சிக்கிவிடக் கூடாது, அதோட இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து பயணிப்பதை தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கைகள், அதோடு 4 சக்கர வாகனத்தில் பயணிப்புக்கும் தொடர்ந்து வாகனத்தில் பின்தொடராதவாறு ஏற்பட்ட நடவடிக்கைகள், அதோடு மட்டுமல்லாம அவர் வாகனத்துக்கு மிக அருகிலேயே ஒரு காவல்துறை வாகனத்தை தொடர்ந்து பயணிக்க செய்து எந்த இடத்தில் பொதுமக்கள் கூடினாலும் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதை அவர்கள் அந்த பாதுகாப்பை சிறப்பாக வழங்கினார்கள். இந்த விவரங்களுக்கு நன்றி சிவமணி.